السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, மிக அருள் மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ரமலானை பூர்த்தியான முறையில் சிறந்த உடற்சுகத்தோட நிம்மதியான அமைதியான சூழலோட இந்த ரமலானில் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கக்கூடிய நல்லமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக. வாழ்க்கையில் இது போன்ற பல ரமலான்களை சாலிகான அமல்களோட சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தருவானாக. கண்ணியமானவர்களே, புனித ரமலானுடைய காலத்தில் பலவிதமான நல்லமல்களை செய்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்துக்கும் குர்ஆனுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. குர்ஆனுங்கிறது அல்லாஹு தாலா மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத, அதில் பெருமதி இவ்வளவுதான் என்று சொல்லி முடிக்க முடியாத அளவு அருள்களும் ஞாமத்துக்களும் பரக்கத்துக்களும் பொருந்திய ஒரு மிகப்பெரிய அருட்கொடையாக இருக்குது. இந்த குர்ஆனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த குர்ஆனோட யார் இணைகிறாங்களோ அல்லது இந்த குர்ஆன் யாரோட இணைஞ்சு கொள்ளுதோ அல்லாஹு தாலா அவங்களுடைய அந்தஸ்தை ஏனையவங்களை விட மிக உயர்ந்ததாக அல்லாஹு தாலா கொடுக்குறான். அல்லாஹு தாலா அடியார்களோட பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. சொல்லுவாங்க, குர்ஆன் யாரோட இணையுதோ அவங்களுக்கு அவங்களோட அந்தஸ்து கூடுது. உதாரணமாக வருடத்தில் 12 மாதங்கள் இருக்குது. அதில் ஆக சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். காரணம், உலமாக்கள் சொல்கிறாங்க, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அதனால தான் 12 மாதத்திலேயும் 12 மாதங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ரமலானுடைய மாதத்துக்கு கிடைச்சிருக்கு. கண்ணியமானவர்களே, 365 இரவுகள் வருஷத்தில், ஆனால் லைலத்துல் கத்ருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிறப்பு வேறு எதுக்குமே எந்த இரவுக்கும் கிடைக்கல. காரணம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரில் இறக்கி வச்சோம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கு மேலே பல சமுதாயங்கள் வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவங்களுக்கு கிடைச்ச அந்த நற்சான்றிதழ், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்ற அந்த நற்சான்றிதழ் வேறு யாருக்கும் கிடைக்கல. உலமாக்கள் சொல்கிறாங்க, அதுக்கு காரணமே குர்ஆனுடைய சமூகமாக அவங்க இருந்தாங்க. இதை போல இந்த உலகத்துக்கு மேலே வெளியாகிய சமூகங்களில் மிக சிறந்த சமூகமாக இந்த முஸ்லிம் உம்மத் இருக்குது. குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். உலமாக்கள் சொல்கிறாங்க, அதுக்கு காரணமே இது குர்ஆனுடைய உம்மத். சஹாபாக்கள் குர்ஆன் இறங்கின அந்த சூழலில் வாழ்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சுஹபத்தில் இருந்தாங்க. குர்ஆன் கொடுக்கப்பட்ட நபியுடைய சுஹபத்தில் இருந்த அந்த சஹாபாக்களுக்கு அந்த நற்சான்றிதழ் கிடைச்சிச்சு. குர்ஆன் கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹு தாலா மிக சிறந்த உம்மத் என்று சொல்கிறாங்க. இதை போல கண்ணியமானவர்களே, எத்தனையோ நபிமார்கள் வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். உலமாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா குர்ஆனை கொண்டு இந்த நபியை கண்ணியப்படுத்தினான். எனவே அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து. இதை போல் உலகத்தில் எத்தனையோ ஊர்கள் இருக்கலாம். ஆனால் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய சிறப்பு ஹரமைன் என்கிறது வேறு எங்கேயும் கிடைக்கல. உலமாக்கள் சொல்கிறாங்க, அதுக்கும் காரணம் குர்ஆன் இறங்கிய ஊர். எனவே இந்த குர்ஆன் என்கிறது யாரோட இணைஞ்சு கொள்ளுதோ அல்லது குர்ஆனோட யார் இணைஞ்சு கொள்கிறாங்களோ அவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா ஏனையவர்களை விட மிக உயர்ந்ததாக கண்ணியமானதாக ஆக்குறான். எனவே இந்த குர்ஆன் மிக ஒரு அற்புதமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே 23 வருட காலப்பகுதியில், நபித்துவம் கிடைத்த 23 வருட காலப்பகுதியில் ஒரு சமூகத்தை, அந்த நேரம் வாழ்ந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டிருந்த சமூகம், இவங்களை திருத்துறது கொஞ்சம் கஷ்டமண்டு யோசிச்ச சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே 23 வருட காலப்பகுதியில் மனித புனிதர்களாக மாற்றினான். உலமாக்கள் சொல்கிறாங்க, அதுக்கு காரணமே அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த முபாரக்கான சுஹபத், அதே போல அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு வழங்கிய குர்ஆனுடைய பரக்கத் என்று சொல்கிறாங்க. அப்போ எனவே குர்ஆன் என்கிறது ஒரு சமூகத்தை வேணுமா அல்லது ஒரு தனிநபரை வேணுமா, ஒரு குடும்பத்தை வேணுமா, அது உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எங்களோட முன்னோர்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் ஆட்சியால், அதிகாரத்தால், அறிவால், செல்வத்தால், ஒழுக்கத்தால், நட்பண்புகளால், அல்லாஹுடனான தொடர்புகளால் மிகவும் சிறந்து விளங்கியிருக்க வரலாறு எடுத்து படிக்கலாம்.
அண்மை காலமாக சில நேரம் முஸ்லிம் உம்மா ஒரு வீழ்ச்சியை நோக்கி போனாலும் வரலாறு நடிகிலும் மிக சிறந்த ஒரு இதை இவங்க நோக்கி வாழ்ந்து சொல்றாங்க. அதுக்கு காரணம் எங்களோட முன்னோர்கள் எங்களோட குழந்தைகளை குர்ஆனை அடிப்படையாக கொண்டுதான் வளர்த்தெடுத்தாங்க. இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 உலமாக்கள் எழுதுறாங்க. அதுல முதலாவது அந்த குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ளணும். அல்லாஹு தஆலா சூரத்து நிசாவுடைய 136வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலி. ஈமான் கொண்டோரே நீங்க ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும், அந்த ரசூல் மீது அந்த தூதர் மீது இறக்கி வைத்த குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்ளும். ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவருக்கு இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒன்று அந்த குர்ஆனை கொண்டு ஈமான் கொள்வது. 2வது கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை ஓதுறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நபியே, இந்த குர்ஆனை நீங்க அழகுற ஓதுங்க. உலமாக்கள் இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அதுக்கு கொடுக்க வேண்டிய நிப்பாட்ட வேண்டிய இடங்கள்ல நிப்பாட்டி மிக தெளிவாக அதை ஓதுறது. 3வது செய்ய வேண்டிய கடமை அதை குர்ஆன் சொல்லக்கூடிய குர்ஆனை பின்பற்றது. வாழ்க்கையில குர்ஆனை பின்பற்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆமுடைய 106வது வசனத்துல சொல்றான், இத்தபி மா ஊஹிய இலைக்க மிர் ரப்பிக். நபியே, உங்களது இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு வஹி இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றி. அப்ப ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய 3வது கடமை இந்த குர்ஆனை பின்பற்றது. இந்த குர்ஆனுக்கு செய்யக்கூடிய 4வது கடமை இந்த குர்ஆனை ஆய்வு செய்து அதை விளங்கி அதை அமல் செய்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். அவங்க குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடாது. அதனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அது ஏன் சொல்லப்பட்டிருக்குது, அதனுடைய ஆழம் என்ன, அது கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன, வெறுமனே ஓதுரத்தோட மாத்திரம் நிறுத்தி கொள்ளாம அந்த குர்ஆனை ஆய்வு செய்யணும், அதன்படி வாழ்க்கையை அமைக்கணும். குர்ஆன் வாழ்க்கையுடைய அனைத்து கட்டங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக அந்த குர்ஆனை விளங்கி ஆய்வு செய்து அது சொல்ல வர விடயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்வதும் ஒரு முஃமின் மீது கடமையாக இருக்கிறது. குர்ஆனுக்கு செய்யக்கூடிய 5வது கடமையாக குர்ஆன் கூறுகின்ற பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். குர்ஆன் சொல்லுகின்ற தீர்ப்பு தான் இறுதியானதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ். அல்லாஹ் இறக்கி வைத்து அல் குர்ஆனை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வாக குர்ஆனை எடுத்துக்கொள்ளாதவர்கள், ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன், அவர்கள் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்த இறுதியாக கண்ணியமானவர்களே, அந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு முழு உலகத்துக்கும் அந்த குர்ஆனை எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரா மாஇதாவுடைய 67வது வசனத்தில், யா அய்யுஹர் ரசூல் பல்லக் மா உன்ஸில இலைக்க மிர் ரப்பிக். நபியே, உங்களது இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் அனைவருக்கும் எத்தி வைப்பீர்களாக என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுக்கு ஒரு முஃமின் செய்ய வேண்டிய கடமைகள் 6: ஈமான் கொள்வது, அதை உரிய முறையில் ஓதுறது, அதன் பிரகாரம் வாழ்க்கையை அதை பின்பற்றது, அதனுடைய அர்த்தங்களை கருத்துக்களை ஆய்வு செய்கிறது, அதன் தெளிவுகளை பெற்று வாழ்க்கையை அமைச்சு கொள்வது, குர்ஆனுடைய தீர்ப்பை தமது தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வது, முழு உலகத்துக்கும் குர்ஆன் எத்தி வைக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, புனித ரமதானுடைய மாதம் குர்ஆனோடு இணைந்து எமது கண்ணியங்களையும் எமது அந்தஸ்துகளையும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பொருந்தி கொள்ள செய்கிறதோட அந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் செய்யணும். இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக 2 இருக்குது. ஒன்று, அந்த குர்ஆனை முறைப்படி அதிகமாக ஓதுறது. இன்னொன்று, அந்த குர்ஆனை விளங்குறது. இது 2 வெவ்வேறான இபாதத்துக்கள். சூரா பக்ராவுடைய 129வது வசனத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய சந்ததியில இருந்து ஒரு நபியை அனுப்பணும். அந்த நபியுடைய பண்புகள் அவங்க எப்படி இருக்கணுங்கிறத பற்றி துஆ கேட்கும்போது, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், யா அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியில் ஒரு தூதுவரை நபியை நீ அனுப்புவாயாக, எத்லு அலைஹிம் ஆயாத்தி, உனது வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப, இன்னும் அந்த வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று 2 விதமாக துஆ செஞ்சிருக்கிறான். இதை வச்சு உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, முதலாவது எத்லு அலைஹிம் ஆயாத்தி என்கிறது குர்ஆனை ஓதுவார். அது கருத்து விளங்கியோ விளங்காமலோ
அந்த குர்ஆனை ஓதுறேங்கிறது ஒரு இபாதத். அல்லிமுஹுமுல் கிதாப், அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது, அதன் ஆழமான ஆய்வுகளோடு அதை கற்றுக் கொடுக்கிறேங்கிறது இன்னொரு இபாதத் என்று எழுதியிருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, சில நேரங்களில் எங்களுக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்படுகிறது. குர்ஆன் பல இடங்களில், அதாவது இந்த குர்ஆன் வெறுமனே ஓத வந்த வேதம் அல்ல, வாழ வந்த வேதம். எங்களோட வாழ்க்கையுடைய அது குடும்பமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், எந்த கட்டமாக இருந்தாலும் எப்படி வாழணும் என்று வழிகாட்டக்கூடிய வேதம். எனவே அல் குர்ஆனை வெறுமனே ஓதுறதல்ல, ஆய்வு செய்யணும் என்று குர்ஆனில் பல இடங்களில், குர்ஆனில் ஹதீஸில் ஐமாக்களுடைய கருத்துக்களில் ஊக்குவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதுக்காக குர்ஆனை பார்த்து ஓதுறேங்கிற அந்த இபாதத் இல்லாமல் போகாது. அது ஒரு தனிப்பட்ட இபாதத். அதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா. யார் குர்ஆனை, அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை, ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு அதுக்கு நன்மை இருக்குது. ஒரு நன்மை இல்லை, அவருடைய இஹ்லாஸை, அவருடைய அந்த மன தூய்மையை பொறுத்து அது 10 வரை அதுக்கான கூலி, 10 மடங்குகள் வரை அதுக்கான கூலி இருக்குது. அதை போன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்கிற அந்த ஒரு வார்த்தை அது ஒரு ஹர்ஃபுன்னு நான் சொல்லலை. அது இருக்கக்கூடிய அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், வ மீமுன் ஹர்ஃபுன், ஒவ்வொன்றும் ஒரு எழுத்து, ஒவ்வொரு எழுத்துக்கும் 1 முதல் 10 வரையான நன்மை இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே போல கண்ணியமானவர்களே, ஹதீஸில் வந்திருக்கிறது. நாளைக்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபூதாவுதில் பதிவாகி இருக்குது. நாளைக்கு குர்ஆன் ஓதக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் சொல்வான், இக்ரா, நீங்கள் ஓதுங்க, வர்கா, உயர்ந்து கொண்டே போங்க உங்களோட அந்தஸ்துக்கள், வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நீங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தது போன்று ஆখিরাத்திலேயும் சொர்க்கத்திலேயும் ஓதுங்க. ஃபஇன்ன மன்சிலத்தக் இந்த ஆஹிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீங்கள் எந்த ஓதிக்கொண்டிருக்கும் போது அவருடைய அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். எந்த இடத்துல அவர் முடிக்கிறாரோ அந்த இடத்துல தான் அவருடைய சொர்க்கத்துடைய இடம். இதை வச்சு உலமாக்கள் 2 விளக்கம் எழுதுகிறான். குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் ஒன்றோ அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும், 2வது அவருடைய அந்தஸ்துக்கள் கூடும். அப்போ எனவே குர்ஆனை வெறுமனே ஓதுறேங்கிறது அதை சில நேரம் நாங்கள் பொதுவான ஒரு சில பகுத்தறிவோடு நாம் பார்க்கக்கூடாது. ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை வெறுமனே கருத்து விளங்காமல் வாசிக்கிறதுல என்ன லாபம் இருந்துட போகுதோ என்று யோசிக்கலாம். அது ஒரு மனிதனுடைய இதாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய கலாம்ங்கிறது அதை பார்க்கறதும் நன்மை, அதை ஓதுறதும் நன்மை. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, புனித இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கலாமை அதிகமாக ஓதி நன்மை பெற்றவர்களாக, அந்த குர்ஆனுக்கு அதிகமான நேரங்கள் கொடுத்து அதனை கற்றுக் கொடுத்த அது சொல்ல வருகின்ற அனைத்து விதமான கருத்துக்களையும் மிக ஆழமாக ஆய்வு செய்து அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொண்ட நல்லவர்களாக அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரய்யான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.